முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்காக அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 50% பணிகள் நிறைவடைந்த நிலையில் மீதமுள்ள பணிகளை ஒரு வாரத்தில் முடிக்க அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மாநாட்டில் சுமார் 1,00,000 பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது. முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்காக அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வரும் 24, 25 ஆகிய தேதிகளில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறவுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் வசந்த். வணக்கம் வசந்த், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வரும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி மற்றும் 25ஆம் தேதி 2 நாட்கள் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டை முன்னிட்டு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்துவதாக உள்ளன. இது முழுமையாக அதை புகழை வெளிப்படுத்த வேண்டும், உள்ளிட்ட தமிழை வெளிப்படுத்த வேண்டும், உலக அறிவில் கொண்டு செல்ல வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த 10 நாட்களுக்கு முன் நடந்தது. அதை தொடர்ந்து பல்வேறு திட்டங்களும் பல்வேறு ஆய்வுகளும் அந்த பகுதியில் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த மாநாடு நடைபெற உள்ள பழனி ஆண்டவர் ஆண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைச்சர் சேகர் பாபு மற்றும் இந்த தொகுதியைச் சேர்ந்த அந்த அருகில் உள்ள திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சக்கரபாணி அமைச்சர் அவர்களும் ஆய்வு செய்தனர். இந்த முருகப்பிரான் உலகம் முழுவதும் பறைசாற்றுவதற்காக நடைபெறும் என்று சொல்லியிருந்தேன். இந்த மாநாட்டிற்கு குறைந்தபட்சமாக 1,00,000க்கு மேலான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்ள உள்ளனர். உலகம் முழுவதும் பல்வேறு தமிழ் ஆர்வலரும் இந்த மாநாட்டுக்கு கலந்து கொள்ள உள்ளதாக கூறப்பட்டிருந்தது. இந்த மாநாட்டில் வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை விஷயமான உணவு, குடிநீர், தங்கும் இடம், வாகன நிறுத்துமிடம், கழிவறை, மருத்துவம் உள்ளிட்ட வசதிகள் செய்து தர பணிகள் தொடர்ச்சியாக அதுக்கான ஆய்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வழியை பணிகளையும் வழங்க உள்ளன. ஏன்னா இந்த மாதிரி வசதிகள் செய்யப்பட வேண்டும். ஏன்னா அதிகப்படியான கூட்டங்கள் வருவதால் அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் உள்ளிட்ட விஷயங்களும் செய்ய வேண்டும். அதை தொடர்ந்து மருத்துவ விஷயமானது முக்கியமாக உள்ளது. இந்த 1,00,000 பேரை கண்காணிப்பதற்காக ஒரு குழு ஒன்றும் அமைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த ஒரே நேரத்தில் 50,000க்கும் மேற்பட்ட உறவு பக்தர்கள் அமர்ந்து அந்த நிகழ்வை கண்டுகளிக்க ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக அங்கங்கு LED திரைகளும் வைப்பதாக கூறப்படுகிறார்கள். இந்த LED திரைகள் மூலம் அங்குள்ள பக்தர்களும் சரி பொதுமக்களும் காண்பதற்காக ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. இந்த 6 படை வீடுகளில் இந்த 3D வடிவில் அமைத்து அருகில் முருகனை பார்ப்பது போல ஏற்பாடு ஒன்று செய்தது. இந்த முதல் முறையாக இந்த பழனியில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. 3D முறையில் முதல் முறை என்று கூறப்படுகிறது. இதன் மூலமே அங்க இருக்கக்கூடிய முருகனையும் நம்ம நேரில் பார்க்க முடியும் அப்படின்ற அளவுக்கு அந்த 3D வசதியானது தற்போது இந்த மாநாட்டில் செய்யப்பட்டுள்ள ஒரு சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த முருகனின் வரலாற்றை பறைசாற்றும் கண்காட்சியும் இந்த இடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் நேரில் சென்று அமைச்சர் சேகர் பாபு தனது பணிகளை ஆய்வு செய்தார். இதற்கான பணிகள் தொடர்ச்சியாக ஆய்வு செய்த பிறகு இங்குள்ள அமைச்சர்கள் கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பெரியசாமி அவர்கள், அந்த தொகுதியைச் சேர்ந்த பி செந்தில்குமார் அவர்கள், பழனியைச் சேர்ந்த MLA, அதே போல உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் வருவன. இதைத் தொடர்ந்து இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்குமே இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான சிறப்பாக எந்த ஒரு பாதுகாப்பு குறைபாடு இல்லாமல் நல்லபடியாக நடத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் பல்வேறு பணிகளை தொடர்ச்சியாக தினந்தோறும் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. இன்னும் 24ஆம் தேதி நடைபெற உள்ளதால் அதற்கான பணிகள் விரைந்து நடைபெறுவதற்காக இன்று நேரடியாகவே அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். ஆனந்தி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வசந்த்.